இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கோட இன்ட்ரோடக்டரி கோர்ஸ் பார்ட் 4 ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாபிக். சரிங்களா? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைமிங் வந்து 3 to 4 pm 3 to 4 pm. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இதுல இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டார்டிங் சம் பேசிக்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்கலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி. லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். இஃப் என்னன்னா இஃப் x1 of t, இஃப் x1 of t வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா x1 of ஒமேகா, x2 of t வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா x2 of ஒமேகா, then alpha into x1 of t plus beta into x of t ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா alpha into குட் ஈவினிங் ஸ்னேகா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஜெயலட்சுமி மேம். ஆல்பா இன்ட்டு x1 of omega plus beta into x of omega. ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும், இருந்தாலும் நோட் பண்ணணும்னு நினைச்சா நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கங்க. linearity property, first property is linearity property. If x alpha into அதாவது x1 of t Fourier transform பண்ணா x1 of omega, x2 of t வந்து Fourier transform பண்ணா x of omega, then alpha into x1 of t plus beta into x of t இண்டிவிஜுவலா Fourier transform பண்ண முடியும். so alpha into x1 of omega plus beta into x of omega. சரிங்களா? இதான் வந்து first property. நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஆஃப் டியை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா கிடைக்கும். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது டைம் இஸ் டிலேட் பை, அதாவது எக்ஸ் ஆஃப் டி வந்து டிலேட் பை டி நாட் செகண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இ பவர்ல இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பவர்ல மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அதுவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்றீங்க எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி நாட், எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி நாட் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா டைம், அந்த சிக்னல் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இ பவர் ஜே ஒமேகா டி நாட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பொறுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க மைனஸ் சைன் இருந்ததுன்னா அந்த இ பவர்ல அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குதுல அதுலயும் வந்து இந்த நெகட்டிவ் சைன் இருக்கும். நெகட்டிவ்னா இங்கேயும் நெகட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ்னா இங்கேயும் பாசிட்டிவ்ன்ற விஷயத்த மறக்காதீங்க. ஸோ அப்போ வந்து மறக்காது, ப்ராப்பர்ட்டிஸும் மறக்காது, பிளஸ் சொல்ல தப்பு பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் அதுல தான் தப்பு வரும். மைனஸ் வருமா பிளஸ் வருமான்றது சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஞாபகம் வச்சுங்க. ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்ளம்ல மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் அண்ட் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி நாட்னா இ பவர் ஜே பிளஸ் ஜே ஒமேகா டி நாட் அந்த விஷயம் வரணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? காப்பி பண்ணிக்கங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்
ப்ராப்பர்ட்டி. இப்போ x of t வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா x ஆஃப் ஒமேகா கிடைக்கும். இப்போ இங்க e பவர் j ஒமேகா நாட் t டாட் x ஆஃப் t. இப்போ இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இப்போ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ஆகுது. எப்படின்னா பாருங்க, இப்போ வந்து இங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க பிளஸ்ல இருந்ததுன்னா இப்போ இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல நெகட்டிவ் மைனஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட், சரிங்களா? எக்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் இங்க வந்து இ பவர்ல இன்ட்ரோ ஆகும். இங்க வந்து பிளஸ்ல, அதாவது ஒமேகா நாட் வந்து பிளஸ்ல இருந்ததுன்னா இங்க மைனஸா இருக்கும். அதுவே வந்து இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி டாட் எக்ஸ் ஆஃப் டி, இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா பிளஸ் ஒமேகா நாட் கிடைக்கும். நோட் பண்ணிக்கங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. Fourth property is time scaling property. சரிங்களா? டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க வந்து எக்ஸ் ஆஃப் டி ஆல்ரெடி நோன் தான். எக்ஸ் ஆஃப் டி வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா எக்ஸ் ஆஃப் ஒமேகா, எக்ஸ் ஆஃப் ஏடி அதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 1 by modulus of a x of omega by a. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஸ்கேலிங்க்கு அப்புறம் டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. If Fourier transform of x of t gives x of omega, then x of minus c வந்து Fourier transform பண்ணீங்கன்னா x of minus omega, சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி. If Fourier transform of x of t gives x of omega, then Fourier transform of x star of t gives x star of minus omega. கான்ஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி இது. நெக்ஸ்ட் வந்து கான்ஜுகேஷனுக்கு அப்புறம் கன்வொல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நீங்க x1 of t when x1 of t convolved with x2 of t, அதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x1 of omega டாட் x2 of omega. இதுல என்னன்னா இந்த ஸ்டார் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கல, அதுக்கு பேர் வந்து கன்வொல்யூஷன் சிம்பிள். இது வந்து கன்வால்வ் பண்ணதுக்கான சிம்பிள் தான். ஸோ டைம் டொமைன்ல வந்து கன்வொல்யூஷன் பண்ணியிருந்தா ஃப்ரீக்வன்சி டொமைன், இது வந்து டைம் டொமைன், இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன், சரிங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ டைம் டொமைன் கன்வொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி டொமைன் மல்டிப்ளிகேஷன். இது ரிமெம்பர் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. டைம் டொமைன் கன்வொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி டொமைன் மல்டிப்ளிகேஷன். டைம் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டொமைன்ல மல்டிப்ளை பண்ணும் அப்படின்றத மறக்காதீங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கங்க. எய்த் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் மாடுலேஷன் சொல்லலாம். எய்த் ப்ராப்பர்ட்டி இஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், இல்ல மாடுலேஷன் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். மல்டிப்ளிகேஷன் ஆர் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ வந்து x1 of t multiply with x2 of t ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ 1/2 pi x1 of omega convolve with x2 of omega. ஸோ இங்க வந்து என்னன்னா டைம் டொமைன்ல வந்து
இது டைம் டொமைன்ல வந்து என்னவா இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். டைம் டொமைன்ல வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன், இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் தானே. ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து மாடல் கன்வல்யூஷன். ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து கன்வல்யூஷனா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதாவது டைம் டொமைன்ல வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் மாடுலேஷன், டைம் டொமைன் மாடுலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வல்யூஷன். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. சரி, டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன, differentiation of x of t by dt. இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜே ஒமேகா, அந்த டின்னு ஒரு டேர்ம் வந்தா ஜே ஒமேகா அந்த மாதிரி வச்சுங்க. ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ஜே ஒமேகா டாட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதுவே வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் n பவர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி பை டிடி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜே ஒமேகா த ஹோல் பவர் n இன்ட்டு ஜே ஒமேகா த ஹோல் பவர் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. 9th ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க டிஃபரன்ஷியேஷன் வந்து டைம்ல பண்ணிருக்கீங்க. டிஃபரன்ஷியேஷன் வந்து எங்க பண்ணிருக்கீங்க? டைம்ல பண்ணிருக்கீங்க. டிஃபரன்ஷியேஷன் இன் டைம் ஞாபகம் வச்சுங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10th என்ன ப்ராப்பர்ட்டினா ஃப்ரீக்வன்சி டொமைன் மல்டிப்ளிகேஷன். ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். இப்போ ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் அதுதான் ஃப்ரீக்வன்சி டொமைன் டிஃபரன்ஷியேஷன். போன தடவை வந்து என்ன பண்ணோம்னா டைம் டொமைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். இப்போ வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் டிஃபரன்ஷியேஷன். அப்போ கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வன்சில வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற விஷயம் வந்திருக்கும், ஞாபகம் வரணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க விஷயம் ஞாபகம் வரும். டி ஆஃப் டி ஒமேகா, அதாவது டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை டி ஒமேகா. அது இல்லாம இதை வந்து நீங்க ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு சிக்னல் இருக்கும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கு வந்து இங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ அங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா டைம் டொமைன்ல டிஃபரன்ஷியேஷன் ஆயிருந்ததுன்னா இங்க ஜே ஒமேகா மல்டிப்ளை பண்ணிருந்தீங்க. இப்போ இங்க வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகுதுன்னா டீயை மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அதாவது டி இன்ட்டு டி டாட் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ மல்டிப்ளை பண்ணிருக்கணும். கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜே டேமை வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி இன்ட்டு Fourier transform of t into x of t will gives j into dx of omega by d omega இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து duality ப்ராப்பர்ட்டி. duality ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ if x of t அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து x of omega கிடைக்கும். then capital X of t வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 2 pi into small x of minus omega அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து duality ப்ராப்பர்ட்டி. நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 12th ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கலாம்னா இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி 12th வந்து
இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ப்ராப்பர்ட்டியில் தப்பு பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டவ் டி டவ் இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஜே ஒமேகா பிளஸ் பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா டாட் டெல் ஆஃப் ஒமேகா. சரிங்களா? இல்லைன்னா வந்து இதை இப்படியும் சொல்லலாம், எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஜே ஒமேகா பிளஸ் பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 டாட் டெல் ஆஃப் ஒமேகா. இதை இப்படியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டி இது ரெண்டுமே வந்து சேம் தான். எதனால சேம்னா நம்ம வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் இம்பல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம மாற்ற முடியும். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் ஒமேகா டாட் டெல் ஆஃப் ஒமேகானா எக்ஸ் ஆஃப் 0 டாட் டெல் ஆஃப் ஒமேகா அதை வச்சு இதையும் மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நோட் பண்ணிங்க. இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கங்க. இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிக்கங்க. 13th வந்து Parseval's energy theorem. Parseval's energy theorems. Parseval energy theorem. இன்டெக்ரல் Parseval energy theorem வந்து என்னன்னா அந்த எனர்ஜி ஃபார்முலா மாதிரியே வரும். ஞாபகம் வச்சுங்க, எனர்ஜி ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி மேக்னிட்யூட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் டிடி ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி மேக்னிட்யூட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் டி ஒமேகா. ஸோ இது வந்து எனர்ஜி ஃபார்முலா தானே. எனர்ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, அதாவது எனர்ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி என்ன சொல்லு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி மேக்னிட்யூட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் டி. அதுதான். ஸோ அதனால வந்து இது எனர்ஜி தியரம் தான். Parseval's எனர்ஜி தியரம் ஞாபகம் வச்சுங்க. Parseval's எனர்ஜி தியரம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதுதான் பார்க்க போறோம். ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டினா எக்ஸ் ஆஃப் ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டி பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புட் ஒமேகா ஈக்குவல் டு 0 என்ன ஆகும்னா எக்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைச்சா இன்டெக்ரல் மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி, இங்கே வந்து ஒமேகா 0ன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒமேகா 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இ பவர் 0ன்னு வரும். ஸோ இ பவர் 0னா 1. ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் டி டாட் டிடி கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0ன்றது ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஆஃப் 0 அதாவது கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டிடி. ஸோ இது என்ன சொல்லுவீங்க? என்னன்னு சொல்லுவீங்க? இதை என்னன்னு சொல்லுவீங்க? இதை என்னன்னு சொல்லுவீங்க? நேம் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கோம். சொல்லுங்க. ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி. அதுதான் கரெக்ட். ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி. நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம அதான் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? ஸோ இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஆஃப் டின்னு கிடைச்சிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா டி பவர் ஜே ஒமேகா டி டாட் டி ஒமேகான்னு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து டைம், அதாவது டி வந்து 0ன்ற மாதிரி வேல்யூ வைங்க, டைம் வந்து 0ன்ற மாதிரி வேல்யூ வைங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இ பவர் 0னா 1 டாட் டி ஒமேகா. சரிங்களா? டாட் டி ஒமேகா. ஸோ இது வந்து சிம்பிளா என்ன சொல்லணும்னா 2 பை இன்ட்டு எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா டாட் டி ஒமேகா. இது பேர் என்ன சொல்லுவீங்க? ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. கரெக்ட். ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இதுதான். ஸோ இந்த இதையும் காப்பி பண்ணிக்கங்க. இது வந்து ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப், இது போன தடவை பார்த்தது வந்து ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி, இப்போ பார்த்தது வந்து ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. காப்பி பண்ணிக்கங்க. சரி, ஓகே.
ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா கொஞ்சம் ஒரு 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்புறம் செக்ஷன் எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன். சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா x of t வந்து -0.5 சரிங்களா? x of t வந்து -0.5 தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சால்வ் பண்ணுங்க. சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்ன ஆன்சர் வரும்? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 என்ன வரும்? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. 2π into del of omega. 2π into del of omega தான். கரெக்ட். சோ இப்போ வந்து இங்க வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் -0.5 ன்னு இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? -0.5 வந்து இதர மல்டிப்ளை பண்ணா போதும்ல. சோ அதாவது இங்க 1 இருக்கா? 1 ஓட நம்ம -0.5 மல்டிப்ளை பண்ணா சோ இங்க வந்து இங்கேயும் வந்து -0.5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -0.5 into 2π into del of omega. So that is equal to -π into del of omega. First ப்ராப்ளத்தோட ஆன்சர் இதுதான். So Fourier transform of -0.5 is -π into del of omega. First question ஆன்சர் தான். நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் क्वेश्चन என்னன்னா செகண்ட் क्वेश्चन x of t equal to del of -3t. x of t equal to del of -3t. இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும் del of -3t ன்னு இருக்கு. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டினா முதல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன். இம்பல்ஸ் அந்த டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி டெல்டா ப்ராப்பர்ட்டி del of at equal to 1 by magnitude of a into del of t ன்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by அதாவது magnitude of -3 del of t ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ இதை தான் வந்து நீங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ 1/3 del of t அதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா del of t க்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா 1 தானே. ஸோ 1/3 ஆன்சர் வந்து 1/3. நீங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம சொன்ன ஆன்சர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 1/3. சரிங்களா? Okay, sir. காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன क्वेश्चनனா x of t equal to del of 3 minus 2t. சரிங்களா? x of t equal to del of 3 minus 2t. சால்வ் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு முதல்ல இதை சிம்பிளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து del of 3 minus 2t இருக்கு, எழுதிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காமனா வந்து இந்த 3 காமனா எடுங்க. 3 காமனா எடுத்தா 3 காமனா வேண்டாம். 3 காமனா வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். del of t equal to del of minus c ன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா del of 2t minus 3 ன்னு கிடைக்கும். சரிங்களா? del of 2t minus 3 ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டெல்டால வந்து ஏவை காமன் எடுங்க. அதாவது at del of at plus b அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இங்க ஏன்றது 2 காமன் எடுங்க. ஸோ del of 2 t minus 3/2 இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னா இப்போ இது மாதிரி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வந்து del of at ஃபார்முலா, அதாவது del of at இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஞாபகம் இருக்கா? del of at equal to 1 by magnitude of a del of t இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா 1/2 1 by magnitude of 2 1/2 இப்படி என்ன எழுதிங்க 1/2 dot del of t minus 3/2 ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் x of t minus t naught என்ன ப்ராப்பர்ட்டி இது? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t minus t naught ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க யாராவது ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t minus t naught e power minus j omega t naught x of omega. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்க t naught வந்து 3/2 இருக்கு. சரிங்களா? இங்க t as well as t naught
டி நாட்ல வந்து 3/2 மைனஸ், அதாவது மைனஸ் 3/2ன்னு இருக்கு. ஸோ மைனஸ்ன்னு இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ்ல தான் வரும்ன்ற மாதிரி ஞாபகத்துக்கு சொன்னேன். ஸோ அதே தான். ஸோ 1/2 இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா 3/2. இங்க வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா தானே, நம்ம எக்ஸ் ஆஃப் டி வந்து டெல் ஆஃப் டி இருந்தா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி தான் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி தான் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து என்ன வரும்னா 1ன்னு வரும். ஸோ இங்க வந்து 1 தான். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி கேட்டிருக்காங்கல்ல, டெல் ஆஃப் 3 - 2t வந்து 1/2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா 3/2. சரிங்களா? இதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. செஷன் வந்து எண்ட் ஆக போகுது, இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் வந்து 4:15க்கு இருக்கும், நாளை காலுக்கு இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. Thank you all for attending this class. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thanks for watching and subscribing. Thank you.